Benjamin này. Benjamin này. Nan. வாங்க அப்படியே நான் சொல்லி விட்டார். இங்க வா இறையா என்னடாப்பா எத்தனை நாள் உங்களை தேடி திரியிறத ஏன் என்னப்பா ஒரு சொல்லி விட்டா கதியா வார இல்லையோ வேலை என்ன அவ்வளவு கரண்ட் பில்காரனே காசா வாங்கி சொத்தை அளிக்கப்படுறான் போல ஏன் என்ன என்ன ஏன் அப்புறம் முதல் பார்த்தா பாருங்க 10,000 ரூபாய்க்கு கீழே தான் கரண்ட் பில் வந்தது இப்ப 18,000 20,000 வருதப்பா கரண்ட் வீட்டுல நான் தனியா இருக்கிறேன் சரியோ உங்க புரிச்சுகள் எல்லாம் கிடக்கு ஆனா நான் போடுறேன் இல்லை டிவியே நான் இரவுல நியூஸ் மட்டும்தான் பாக்குறேன் இல்லாத ஒரு பாட்டு படமோ ஏதோ விட்டு பார்ப்பேன் இந்த ஒரு ஃபேன் மட்டும்தான் வேலை செய்யும் சாப்பாடு அரைவாசி நாள்ல நான் வெளியில கடையில சாப்பிடுறேன் ஒரு கரண்ட்டுமே இல்லையாப்பா என்னப்பா இதுக்கே பொந்தலா கரண்ட் இருக்குது மீட்டர் ஏதோ கடுமையா இருக்குன்னு சுத்துது மாசம் வருது மாசம் 15,000 மேல வருது 10,000 ரூபாய்க்கு கீழே வந்தது சரி கூட்டி 15,000 வருது ஆகுமா அது என்னப்பா டவுன் மடங்குல என்னடாப்பா கூடும் எனக்கு நீ வந்திருக்கா முதல்ல இந்த ஜூச்சோல எல்லாம் கலட்டி பார்க்க வேணும் சரிதானே பார்த்து போட்டு நீ என்ன இதுன்றதெல்லாம் முழுக்க வயரங்கெல்லாம் கலட்டி அடிக்கிறேன்னா திருப்பி அடி சரியா நான் கரங்காரருக்கு எத்தனை தடவை அறிவிச்சாச்சு அவங்க வந்து பார்த்து பாக்குறாங்களும் இல்ல ஒரு கவுதல் வந்து பார்த்துட்டு சரி செய்கிற பண்ணிட்டு போனது ஆக்களை காணல சில வேலை எங்கடையில தான் எங்கேயாலுமே அது பிரச்சனையோ இருக்கு சரி அப்படின்னா வாரக்கிழமை இல்லை வாரக்கிழமை அது மட்டும் காசா கட்டுறது பிறகு வேலை கூலி படியல என்ன ஒரு கிழமையா லீவ் போட்டு நிக்கிறாங்க மழை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையா வாரக்கிழமை வருவாங்களா அவங்கள கூட்டிட்டு நீங்க கதியா கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு அளவுல கதியா முடிச்சு தந்துட்டு போங்க என்னால கரண்ட் காசு கட்டி கொண்டு இருக்கல அநியாய காசப்பா அவ்வளவு காசு அநியாயமா போய் கொண்டு இருக்கு கட்டினீங்க இன்னும் ஒரு கிழமை இந்த வாரக்கிழமை வாரம் பொறுங்க மற்றது நீங்கள் முதலே வடிவா செய்வீங்களான்னு எனக்கு தெரியும் ஏனென்றா நான் முதல் கேள்விப்பட்டேன் மாடி வீடுகள் அது எல்லாம் நீங்க எல்லாம் செஞ்சீங்க எல்லாம் செய்வீங்க வேலை தெரிஞ்ச ஆட்கள் மற்ற குறைஞ்ச ரேட் எடுப்பிய குறைஞ்ச ரேட் தலையை சொரிஞ்சு யோசிக்க கூடாது குறைஞ்ச ரேட் பாத்துக்கிட்டு குறைஞ்ச ரேட் எடுப்பிய சரியும் மற்ற எனக்கு உங்களை பற்றி எல்லாம் படிவா தெரியும் நான் இந்த தெரியாதாக்களை வீட்டுக்கே போடுறே இல்லை நீங்க வந்து கூப்பிட்ட உடனே வாயா தம்பி வா 2 கூப்பிட்டு இருக்கிறது அதுக்காக நான் தெரிஞ்ச ஆகலன்னா சரியான மரியாதை கொடுக்குற ஆள் சரிதானே நீங்க நேரத்துக்காக எல்லாத்தையும் நேரத்துக்காக அதெல்லாம் செஞ்சு முடிச்சு தந்துட்டு போங்க வாரக்கிழமை கதை இல்லை இப்ப கொண்டு இந்த இதுக்குள்ள முடிக்கலாப்பா வந்துட்டான் படியும் பாத்தியா வாங்க நான் சொன்னேன் தானே அதான் எல்லாம் கேட்டுடு அதான் அடே உனக்கு எவ்வளவு வெட்டுதான்னு சொன்னி காசு எவ்வளவு வருதுன்னு சொன்னிக்கிறாங்க முதல்ல 10,000 ரூபாய்க்கு வந்தது 15,000 20,000 கொஞ்சம் கூட தான் நிக்குது உங்களோட என்ன மடங்கு கூட எல்லாம் பாத்து என்ன தம்பி அந்த தம்பிய கரண்ட் வேலை செய்யறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் அதைத்தானே நான் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அனுப்பி அவர்கள் அப்படி கூட வராது அப்படி என்ன ஒரு 3,000 4,000 கூட பரவாயில்லைங்க அதான் உங்களோட வீட்டேடா என்னென்ன இருக்குது முதல் என்கிட்ட விட வாஷிங் மிஷின் இருக்கோ அதோட ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை இருக்கு பாவிக்கிறேன் ஒன்றும் பாவிக்கிறேன் ஆனா 18,000 பேர் ஆனா நான் தனியா இருக்கிறேன்டாப்பா இந்த ஃபேன் தான் ஓடுது பேர் கேட்டு சொல்லி நான் நாளுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லிக்கிறேன் அப்ப சரி அப்ப எப்ப வேலை செய்ய போறீங்க நாளைக்கு செய்து விடுங்க ஆள் இதுவெல்லாம் பிரச்சனை ஆள்ல குணத்து ஒரு வடையை செய்து விடுங்க உனா தெரியும் போல காலம் முதலே எனக்கு இப்ப நான் இவர் வந்தபடியா தான் கொஞ்சம் நம்பிக்கையாகல வேற யாரும் இந்த கண்டவங்களும் கடியங்களையும் கூட்டி கொண்டு வந்து மந்த இப்ப மேல செய்து விடுதுங்க சும்மா நான் நீயான ஒரு அரியணை கேள்விப்பட்டேன் வார நேரம் உள்ள அரியணை பிடிச்சோண்டு ஒரு நல்ல வேலையாளதா அனுப்பி விடேன் அப்ப நான் ஆளை அனுப்பி விட்டேன் அதான் நீ வந்துட்டார் ஒண்ணு இயலாது இல்ல இவர் வந்துட்டாரு நீ இவரெல்லாம் செய்து தரணும் அதான் செய்து சொல்லியா வடிவாக நீங்க இதுல சின்ன லைட் இல்லாம இந்த நேரம் நிப்பாட்டி விடுவாங்களாப்பா இல்ல இது பகல் நான் இப்ப இந்த பக்கம் இந்த ஒரு ஃபேன் தான் போட்டுட்டு இருக்கு சுவையான உணவினை ருசி பார்க்க வேண்டுமா இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் மண்பாண்டங்கள் வாழை இலைகளில் உணவினை பரிமாறும் SS ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை பாரம்பரியத்துடன் உங்கள் பசையினை தீர்ப்பதற்கும் மனதார உண்பதற்கும் எம்மிடம் கேரளா முறையிலான மட்டன் சிக்கன் கிளி பரோட்டா பிச்சு போட்ட பரோட்டா பாபிக்யூ சிக்கன் தம் பிரியாணி பிரைட் ரைஸ் நாசி வகைகளுடன் மட்டன் சிக்கன் பீப் கொத்தும் டொல்பின் கொத்தும் உண்டு இவை அனைத்துடனும் அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பாட்டிகளுக்கு தேவையான பாட்டி ரூமும் எம்மிடம் உண்டு SS ஸ்பைசி தும்பளை வீதி பருத்தித்துறை சிவபிரகாச வித்தியாலயத்துக்கு அருகாமையில் www.ssspicy.com எனும் எமது வலைத்தள முகவரிக்கு சென்று மேலும் எம்மை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலதிக தொடர்புகளுக்கு 077 997
9989920. அது மாதிரி கொண்டஞ்சர் போயிட்டு அதுவும் கிலோவா தான் விட்டு இவ்வளவு கிடக்கு. இதாச்சு அது அதுவும் குறைச்சு விடு வேகமா விட்டா காசு கூட இருக்கு. ம். இப்ப எங்கட விட்டு பேனா கூட மீட்டர் வேகமா சுத்துவோம். என்ன செய்யறதுன்னா இப்ப புதுசா அந்த டிஜிட்டல் மீட்டர் இதை மாத்திரானா மாத்திரலாம் நல்லமோ அது மாத்தினா நல்லவா என்ன எத்தனைடா முதல்ல மாத்தினேன் பழைய மீட்டர் அதை மாத்தினேன் திருப்பி இப்ப மாத்த போறான் அன்னைக்கு பழைய மீட்டர்னா வேகமா ஓடான்னு சொன்னாங்க மாத்தினேன். அடே வீட்டு வழி என்னது கரண்ட் இழுக்கிறாண்டா ஏசி போட்டா கரண்ட் கூட இழுக்கும் மற்ற மோட்டார் எத்தனை நேரம் மோட்டார் போடுங்க அதுக்கு இழுக்கும் பழைய புரிச்சுகள் இருந்தா இழுக்கும் பழைய இந்த இதுகள் எங்க இருந்தா இழுக்கும் எல்லா குதிரையும் கிடக்காது நான் பாவிக்கிறேன். அப்ப என்ன 18,000 வருது தெரியாங்களா இன்னும் ஊர் வந்து தெரியாங்களா சோட்டா இருக்கு என்ன சோட் எங்க சோட்டோ வயரிங் சோட்டாலும் கரண்ட் இழுத்தறி அது சொல்றோம் நீ உங்களுக்கு தானே தெரியுமா பார்த்து செய்து விடுங்க அந்த ஆளுக்கு வாரக்கிழமை விட்டுட்டு தம்பி கொஞ்சம் நேரத்துக்கா வாங்கும். சரி நீ தனியா தானே பெறுவீர் 3 படிகள் கூட வேண்டாம் கனப்படிகள் கூட குடிகள் வர ஒரு 1-2 பேரோட வந்து செய்யுங்க ஒரு அண்ணியும் இன்னொரு தம்பி உங்களோட ஒரு வேலை செய்யற ஒரு தம்பியை கூடி வந்து வேலையை செய்யும். சரி வந்து சரியா வேலையை செஞ்சு முடிச்சு தந்துட்டு போங்க. சரி சாப்பிட்டது நித்திர வருது போட்டு எப்படி படியா எப்படி சர்க்கரை வரைஞ்சு அப்புறம் போட்டும் புரிவா போயில திடீரென்று வந்தானப்பா உள்ளுக்குள்ள வந்த உடனே 4 மணி என்னன்னு அனுப்புறேன்னு தெரியாம அப்புறம் நான் பார்த்தோன்னே நான் விளங்கிட்டு வந்தான் வாராங்க. சரி வா ஐயா வந்திர ஐயாண்டு இதுல இருத்தி கதைச்சது. ஏன்னப்பா இப்படியா நாங்கள்கிட்ட போய் வேலையில கேட்குறீங்க ஊர்ல ஒரு கரண்ட் வேலை செய்யறதுக்கு ஆக்கள் இல்லையோ ஏன் அவன் நல்லவன் தாடா என்ன நல்லா வந்தான் இவனை பற்றி உனக்கு தெரியுமோ என்ன இவனை பற்றி இவனடாப்பா முதல்ல இங்கே உங்க ஒரு வீட்டுலயாமடா வேலைக்காரரை கூட்டிக்கொண்டு தங்க வேலையாண்டு இரவு நின்று வேலை செஞ்சிருக்கோம். மனுஷன் நகை அடிச்சிருக்கான் அந்த வீட்டுக்கார மனுஷன். நீ வேற யாரையும் சொல்றியா இவன் அப்படியாப்பட்ட ஆக்கள் இல்ல அவன் நல்லபடி கதை பரவாயில்ல இவன் அங்க நகை அடிச்சு மனுஷி கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பேர் அங்குசன்டா அங்குசனை தான் சொல்றேன் கம்ப்ளைண்ட் பண்ணி நீ மாறி வேற யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 நாள் இருந்தாரு. வேற யாரும் நீ மாறி சொன்ன எனக்கு தெரியுமாப்பா ஆக்கள் இந்த கண்ணே மொழியும் பார்க்க ஆள் என்ன செய்யறான்னு எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா உனக்கு எல்லாரையும் நான் வடிவா கவனிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். இந்த முடிய பார்த்தாலே நீ என்ன திருவிதாளம் செய்யறான்னு சொல்லக்கூடிய ஆள் தான் நான் விளங்கும். மற்றது இப்ப நான் அந்த பொம்பளை பிள்ளைகளோட எல்லாம் சேட்டேன் விளங்குதோ அந்த இந்த நடுக்குந்தில இருந்தோன்னு இந்த ரோட்டுக்கார குந்தில இருந்தோன்னு போற வார பட்டியலுக்கு நக்கல் அடிக்கிறது பின்னேரம் பண்ணி பின்னேரம் கண்டுகளை குடிச்சிட்டு வந்து நக்கல் அடிக்கிற குடிகார குரூப்பா இது. நாளைக்கு மறுபடியில வந்து இங்க வந்து இந்த சொறி விளையாட்டுகளை காட்டினா நான் என்ன செய்யறேன்? நான் உன்னோட சொன்னது என்னதுக்கு ஒரு நல்ல ஆளா கொண்டு வந்து வேலையை செய்வீங்கன்னு நான் சொன்னது. இவனை போய் பிடிச்சொண்டு வந்து நிற்கிறா நீ என்ன செய்ய போற? இவன் நான் சொல்லி போட இவனுக்கு வீட்டு கடக்க போயிடும். நான் வந்து அவன் வந்து இப்பதானே நீ சொன்ன அவன் நல்ல தங்கமானால் நல்ல வேலைக்காரன் இப்ப எனக்கு முன்னாலே வச்சு போன்னு தோன்றிருந்தேன். அப்படித்தான் சொல்லி அனுப்புறது. பிறகு இவங்களோட உரண்டை எடுத்தா அப்புறம் இவங்க நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க சண்டை. மனுஷன் வீடு வாசல் இருக்க வழி இல்லை. என்னடாப்பா நீ என்ன கதை கதைக்கிற நீ விஜய்? இப்படாப்பா ஒரு தடவை அவன் இருக்கேக்க நல்ல மாதிரி கதைக்கிற அவன் போய் முடிய அப்படியே மாத்தி கதைக்கிற ஆமே பிரெட் அது என்ன சொல்லாம இப்ப இப்ப சில பேர்ட்ட மூஞ்சாக்கி நேரம் சில விஷயங்களை சொல்லலாம். நாசுக்கா தான் சொல்லணும் சொன்னா சண்டை வருவாங்க. இப்ப இப்படித்தான் நீ நாங்கள் வேற மந்து போனாலும் என்ன பற்றி கதைப்பா கூட நான் இப்ப போய் இன்னொருதான் வருவான் அவனுக்கு என்ன பற்றி அவ இல்லா பொருளாலாம் சொல்லி இவன் அவன் அங்க கடியா கட்டவன் அவன் இங்க இது பண்ணவன் அது இது பண்ணவன் இவன் அங்க களவெடுத்தவன் அது இது சும்மா இல்லா பொருளாதான் சொல்லுவா உனக்கு கண்ணை விட்டுறாங்க உங்க சர்க்கரை. நான் என்ன இப்படி இந்த பழக்கங்கள் இல்லை. மற்றது நான் நாளைக்கு அடுத்து உனக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நீ மெதுவாவைக்கு சொல்லிவிடு என்னது வேலை மீட்டர் எல்லாம் ஒழுங்கா வேலை இது வேலைக்கு ஆள் வேற தேவைன்னு சொல்லிவிடு. பேர் வரப்படாதுங்க சொல்லி போட்டு நீ இப்ப வந்து எனக்கு முன்னுக்கு வந்திருந்தவனோ நான் வேலைக்கே பொடியா அனுப்பி விட்டுறான். எனக்கு வீட்டெல்லாம் செய்தவன் அவன் எனக்கு வீட்டு ஒரு பிரச்சனையும் வரையில அவனை அனுப்பி விட நீ அவனுக்கு முன்னால என்ன நான் வந்திருக்கேன் புகழ்றேன் விருப்பம் இல்லாட்டி உன்ன வந்தோன்னு சொல்ல வேண்டிய நீ சரி தம்பி நீ போ எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல உன்ன வேலை சரியில்லை நான் அறிஞ்சலாம் உன்னை பற்றி எல்லாம் தெரியும் ஓப்பனா சொல்லி அனுப்பி விடுவோம். அப்படி சொல்லலாமடா அப்புறம் அவனை ஏதாவது கோவிப்பான அப்புறம் முன் விரோதங்கள் பின் விரோதங்கள் சொல்லி பிற சண்டைகளுக்கு எல்லாம் வருவாங்க. உங்களோட ஒரு கோதாரியும் செய்யலாம். உங்களை மாதிரி ஆக்களை கூட்டிக் கொண்டு வர உன்ன மாதிரி ஆக்களுக்கு தான் வெளுக்கும். என்ன பின்னே நீ ஏன் கூட கூட்டிக் கொண்டு வர ஊர்ல உனக்கு வேற ஆக்கள் இல்லையோ கேட்கிறேன். எத்தனை பேர் கரண்ட் வேலை ஒழுங்கான ஆக்கள் இருக்கிறான்.
அந்த அந்த மனுஷனை பிடிச்சிருக்கலாம், அந்த கிளை விட்டு வேலை செய்யற மனுஷன். அப்ப புரியண்டா எனக்கு நீ என்ன சொன்னி, உண்ட வீட்டு வேலை செய்யணும் கூட்டிவான், நான் எந்த வீட்டை பயிர்க்கலாம் நீட்டா செஞ்சிருக்கேன். உனக்கு ஒன்று பேர் வீட்டுல சமையல் இல்லை, அதை கடைக்கு வாங்குறேன், கடையில வாங்குறேன். வீட்டுல வாஷிங் மிஷின் உடுப்பு ஒன்றும் துவைக்கிறேன் இல்லை. அதுவும் கிடத்தடியில போய் இந்த கல்லில குத்தி கொண்டு நிக்கிறேன். அது காசு போடும். அங்க கிடக்குற பிரிட்ஜுக்கு ஒன்று வைக்கிறேன், ஓ பண்ணி கிடக்கு. டிவி பாக்குறேன், தான் டிவி இப்படித்தான் கிடக்கு மூடியவன். வெளி லைட்டே போடுறா இல்ல நீ இரவுல காசு போடும். வெளியில வெளி லைட் போடுறா, பின்னுக்கு பின் லைட் போடுறா இல்ல, ஒன்றுமே இது பண்ண இந்த ஃபேனை மட்டும் சுத்துறான்னு சொல்றேன். அதையும் குறைச்சு விட்டுருக்கேன். காசு போடும், நல்ல காசு போடும். அதுக்கு இல்ல அப்படி இல்ல 18,000 வந்த உனக்கு காசு போடும். அது சரி, உனக்கு இப்படியான கூட அவங்க சொல்லி கூட கட் பண்ணணும் காசு. என்னன்னு சுத்துதுன்னு தெரியாத பேமா சுத்துது, காசு இல்ல போடும். அதான் இவ்வளவு குறைச்சவங்க 18,000 வந்தது. அதுதான் நம்ம தெரியாது, காசு போடும். நல்ல காசு போடும். இவங்கள கூடியது முதல் கதிக்கா எல்லாம் வேற என்னாலும் கூடியது வடிவா முதல் இதை நிப்பாட்டணும். ஆனா இவங்க தரக்கூடாது. உங்களோட தொடுதலை ஆக வேண்டாம், உங்களோட சவகாசமே வேண்டாம். இவங்களே எவ்வளவு காசு கேட்கறாங்களோ தெரியும், அதுக்கும் காசு. நீங்க ஏன் அப்படி இருக்கே, அவன் இருக்கேக்க சொல்லடா. இப்ப நீ நான் போய் முடியும் என்ன பற்றி ஏதோ ஒன்று சொல்ல போற வார அவனுக்கு என்ன தெரியும், நீ அப்படிப்பட்ட ஆள் தான். நான் அப்படியான ஆக்கள் இல்ல. நீ வந்து அந்த கடவழியா அந்தாரோட சேர்ந்து பார்த்தேன் அன்றைக்கு ரோட்டால போற வார எல்லாரையும் புறணி வாடிக்கணும், அவையில பற்றி கதைக்கிறது. உங்களோட தரத்தை பற்றி காய்ச்சா உனக்கு அப்படி கோம்பது. எனக்கு கண்ணுக்கு முன்னாலும் அந்த பொடியான புகழ்ந்து அது செய்யப்ப இது நல்லா இருக்கு அது செய்ய இருக்கு சொல்லி போட்டு நேரம் சொல்லண்டா. உனக்கு வேலை, உனக்கு தம்பி உன்னோட வேலை செய்ய விருப்பம் இல்லை, நீ வேலை செய்ய வேண்டாம். சொல்றாங்களுக்கு நேரம் சொல்லலாம், ஆனா இவங்களுக்கு சொல்லலாம். இவங்க தேப்பனே மோசமானால் தெரியும். தேப்பனே முந்தி கல்லு தவறனையிலே யாருக்கும் அடிச்சு மண்டை உடைச்சு அவங்க பெரிய வாழகத்தியோட போயெல்லாம் பட்டு பட்டாங்க. அதே நடிச்சது யாருக்கு தெரியும். அவங்களோட சாதியை எடுத்து காய்ச்சா விடுவானோ அவன். நீங்கள் உங்களோட பரம்பரையை எடுத்து காய்ச்சா விடுவானோ. நான் முதல்ல அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படித்தான். அவன் இதுல கை விட்டா அவன் சொல்லுவான். அவனுக்கு எல்லாருக்கும் தங்களுக்கு தன்மானம் எல்லாம் இருக்கு. நீங்கள் மட்டும் நாங்கள் அது நீங்கள் நாங்கள் இதான்னு சொல்றது. கண்ணை உருட்டுங்க, பிடிச்சி குத்தி விட கண்ணுக்கு அப்படி. நான் என்ன செய்யறது, மங்கள மாதிரி ஆக்களை குடிக்கணும் வந்தா தான் இதுகள் எல்லாம் நடக்கும். நல்ல மனுஷர் உன்ன மாதிரி ஆக்களுக்கு அதான் உன்ன மாதிரி ஆக்களுக்கு நான் ஒரு நல்லவன அடே ஒவ்வொருத்தனுக்கும் அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை போற மாதிரி இருக்கு. அதையும் வேலையை வந்து நீங்கள் அதை இணைக்க கூடாது. அவனை என்ன செய்ய கலவரத்தை உனக்கு என்ன உண்ட விட்டு வேலையை பே. அவன் நல்ல ஒரு வேலைக்காரனப்பா. என்ன வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன். இவனா மோசம். நான் உங்க ஊருக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் நினைச்சது நீ யாரும் ஒரு தரமான தங்கமான ஆளை கூட்டிக்கொண்டு வருவேன் நினைச்சது. நீ இப்படி ஒரு மோசமான ஆளை கூட்டிடுவேன்னு தெரிஞ்சா நான் உன்னட்டே சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு இது வேணும். என்ன இதுக்கு வேணும்? இந்த மாதிரி இந்த சிராப்பாடு கதை கதைக்கிறார்களுக்கு எனக்கு வேணும். இப்ப நான் போய் முடிய நீ என்னத்தை மற்றவனுக்கு சொல்ல போறியா? நீ பூவாய வாரவளுக்கு என்னத்தை சொல்ல போறியா? பூவாய அவன் வர மாட்டான். அந்த பூவாய வர நீ அந்த ஆளுக்கு ஏதாச்சும் கதை சொல்லுவேன். அதெல்லாம் நேரு பேசி அக்குட்டி வந்தவன் அக்கட்டி இப்படிப்பட்ட ஆள் அங்க கலவெடுத்தவன் இங்க மதுரால வாங்கினவன் அந்த கதை இந்த கதை 100 கதையை சொல்லிவேன். யாருக்கு? வாராக்கள். அவருக்கு என்ன சொல்றது? அவரே எப்படி இருக்கு? அப்ப உன்னை பத்தி நான் சொல்லிட்டேன். நான் உன்னை பத்தி சொல்லிட்டேன். நான் உன்னை பத்தி சொல்ல உனக்கு அப்படி இருக்கு. பூவாயிர வாரம் இல்ல, நான் உன்னை பத்தி சொல்ல உனக்கு அப்படி இருக்கு. பூவாய வாராடல் ஒருதான் கதையை விடுறா. அவனை பத்தி தெரியுமா உனக்கு? அவன் ஏற்கனவே கடையில நிறைய கடனை கொப்பியா கொண்டு போய் எத்தனையோ 1000 சாமான வாங்கி அங்க கடைக்காரன் அழுகுறான்ப்பா இருந்து. அவன் கடன் காசே கொடுக்குறான் இல்லையே நாய். அப்படியாரோ ஒரு கேவலம் கட்ட ஆள் அவன். என்னடா அந்த ஆளோட சேர்ந்து ஒண்டா கோயிலுக்கு போறேன், அந்த ஆளோட சேர்ந்து ஒண்டா பூவாயிர, அந்த ஆளோட சேர்ந்து ஒண்டா கொப்பி கோயிலுக்கு அங்க போற. இந்த மனுஷி போட்டு இப்பெல்லாம் அந்த மனுஷியப்பா அன்றைக்கு வந்து கடையில இருந்து சுருட்டு பார்த்து அடே இந்த மனுஷியோட நீ உண்டா அன்றைக்கு பொங்கி அது பொங்கல் வந்தது. அப்ப நான் 2 பொங்கல் சாப்பிட என்னடா நீ அந்த மனுஷியோட நல்ல மாதிரி கதைக்கிற, அந்த பூவாயிரையோட நல்ல மாதிரி கதைக்கிற, வந்தவனோட நல்ல மாதிரி கேட்கிற. புறா அதுல போவிட்டு ஒரு கதை சொல்றேன். அதை போட்டு இல்ல என்ன குணம் இது கேட்கிற? என்ன குணம்? என்ன பரவணி குணம் உனக்கு? நான் ஒண்ணும் செய்யறேன் இல்லையா? ஒரு ஆள் போ அவனை பத்தி நல்ல மாதிரி நேர காய்ச்சி போட்டு போவிட்டு ஒரு கதை கதைக்கிற. அவரோட நேரம் ஒண்டா நிக்கிறிய கோயில் கும்புரியல் ஒண்டாண்டு பொங்கல் பொங்குரியல். நான் என்ன செய்யறது? நான் சும்மாவோ கதைக்கிறேன் இல்ல கேட்கிறேன். நான் வந்து எந்த பாடல சும்மா தேவையில்லாம எல்லாம் அவன் சீக்கிரம் தானே நான் சொல்றேன். அது என்னடா இப்ப ஒவ்வொருத்தனுக்கடா தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை. அவன் பக்கம் இருந்து யோசிச்சு பாருங்க. அவனே களவெடுத்திருப்பான், ஏன் அதை புள்ளையா செய்திருப்பான். கொழுப்புல எடுத்து படுத்துறீங்க. உனக்கு பின்ன என்ன கொழுப்பு இல்ல பின்ன நீ கொழுப்பு இருக்கிறத மற்றவனை பத்தி கதைக்கிற. இப்ப நான் போக முடியும் அக்குட்டி எப்படி அக்குட்டி அப்படி நான் இங்க எந்த வீட்டுல நான் உழைச்சு நான் எந்த வாழ திண்டுட்டு நான் எந்த வாழ பேசாம இருக்கிறேன்டாப்பா. உன்ன மாதிரி யாரோட நான் வந்து நண்பர்னு சொல்லி கதைக்க வந்தேன். உனக்கு நான் உதவி செய்ய போனேன் பாரு. எனக்கு வேணும்
இப்ப நான் போய் எனக்கு என்ன கதை கட்டி விட போறியா? நான் ஒண்ணும் கதை உள்ள கட்டுறேன். இருக்கிற முழு பேருக்கும் நீதான் உள்ள நாட்டு பட்ட பேர் வச்சதும் உள்ள நாட்டு புழு கதையால சொல்லி எத்தனை குடும்பம் முன்னால பிரிஞ்சிருக்கு. நான் பொய்யா சொன்னேன்? பின்ன என்னடா இப்ப போற வாரம் எல்லாருக்கும் நீ கதை சொல்றாங்க. நீ அவ்வளவு திறமான ஜோக்கியமான ஆளோடு கேட்கிற. அபியால் செய்கிற கேவலத்தை தான் நான் சொல்லி கொண்டு திரிகிறேன். நான் சும்மா இந்த வாழ புணுவேன். நீங்கள் கடன் வாங்குறீர்கள், அவங்க பேசுறீர்கள், இங்க பேசுறீர்கள், பொம்பளை கல்லர் களவு அது இதெல்லாம் செய்கிறீர்கள். நேற்று பார்த்தா முந்த நாள் பேசாம இருக்கிறான், அடுத்த நாள் அவன் கார் வச்சுக்கிறேன். என்னண்டு அதை பத்தி உனக்கு தேவையில்லை. அவன் கார் வச்சுக்கலாம், என்னத்தை வாங்கினா அது அவனவன் கட்டித்தனத்துல அவனவன் செய்யறான். நீ அவன் களவெடுக்கிறான். உங்க வீட்டை நீ மற்றவன் வீட்டுக்கு மற்றவன் குசினிக்கு என்ன இருக்குது, என்ன அடுப்பெரியுது, என்ன சமைக்கிறான்னா அவனுக்கு அவனவன் பார்த்துக் கொள்ளுவான். விளங்கான அவன் அவரவற்ற வேலையை அவரவரை பாருங்க. நான் இந்த வேலையை நானே பாக்குறேன். சரியா? நான் போய் முடியும். அப்புறம் அக்குட்டி இப்படி சொன்னவர், அக்குட்டி இப்படி கூடாது, எனக்கு முன்னால போடுற அக்குட்டி, ஐயோ நீ இல்லாட்டி தங்கம், நீ வைரம், நீ இல்லாட்டி இந்த வேலை இல்ல, நீதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி போட்டு பிறகு உள்ள நாட்டு பொய்யெல்லாம் சொல்லி விடுவேன். நீ ஏன் இவ்வளவு நாள் வந்தா அமைதியா கதைச்சால் இந்த கேன் குளர்ற பேசாம உன்ன மாதிரி ஆக்களோட அமைதியா என்ன அமைதியா கதைக்கிற சொல்லு. உன்ன மாதிரி ஆக்களோட என்ன அமைதியா கதைக்கிறது? நான் ஒரு தடவை குறை சொல்லி என்ன பழக்கம் இல்ல. கண்ணுக்கு முன்னால நீ ஆக்களை பத்தி கதைக்கிறாடா? அவன் சொல்ற அது என்ன பழக்கம்? ஊத்த பழக்கம் அது. ஆக்களை பத்தி கதைக்கிறது அவ்வளவு கதைக்கிற அளவுக்கு நீ திறமா இருக்கிறீங்க கேட்கறது. நீங்க திருந்துங்க. சரி, நாங்க திருந்துறோம். உங்களுக்கு பிரச்சனை 18,000 ரூபாய் வருதோ அது ஏன் வருதுன்னு அவருக்கு தெரியாது. காசு போடு. காசு போனா அப்புறம் என்ன தெரியும்? காசா போகுது. உங்களோட காசுல பரவாயில்ல. காசு போதுனா ஏன் வருதுன்னு உனக்கே தெரியாது. அது தெரியும், எனக்கு தெரியும். நான் எல்லாம் நிப்பாடி போட்டு உன்ன மாதிரி ஆனாக்களுக்கு ஒரு 1,08,000 பட்டுவோம். சரி, நீ வேற யாரு நல்ல ஆக்களை குடிக்கணும்? ஆனா சொல்லிக்கிறாக்கு நான் நல்ல ஆக்க ஊட்ட மாட்டேன். சரி, குடி. நான் இருந்து உன்னோட வீட்டை வர மாட்டேன். என்ன பத்தி கதை வரக்கூடாது ஊருக்கு. இல்ல தேவையற்ற கதை. அவர் எப்படியா நீதான் அந்த ஊருக்கு பிரகண்ட பிடிச்சு ஆக்களை பிரிச்சு விடுறதும் அங்க கொழுவி பாட்டு விடுறதும் உன்னால ஊருப்பட்ட சண்டை வரும். கிணத்துல பொது கிணத்துல இருந்து ரெண்டு மனுஷி மாதிரி சண்டை பிடிக்கும். எங்க அதனால வந்தது உன்னால. நீ அந்த பரிசர கதையில வச்ச கதை சொன்னியா? அவன் அப்படி இவன் அப்படி 2 பேரும் மனுஷனை பற்றியும் சொல்லி அதுக்கு 2 பேரும் கொல்லுப்பான். நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன உண்மை? அதுகள் வீட்டுல சண்டை பிடிச்சா என்ன, அதுகள் யாரோட கூட்டி கொண்டு போனா உனக்கு என்ன? அவன் களவெடுத்தா உனக்கு என்ன? அவன் உண்ட வீட்டை என்ன உண்ட வீட்டை திருத்த போய் யோசனையா நீ? அவன் இந்த மனுஷன் சந்தையில வேற ஒரு பட்டையோட அது உனக்கு தேவையில்லையா? மற்றவனை பற்றி கேட்கிற நீ யார்? நீ உண்ட வீட்டை திருத்த தெரியும். அப்ப அவர் மனுஷியை வச்சு கொண்டு சந்தையில போற உண்ட படி என்ன செய்ய தெரியும்? உண்ட படி என்ன செய்யுது? வெளிநாட்டுல உண்டபடி என்ன செய்யுது? அங்க தங்கமா இருக்கு. பிச்சுமணியில குடினா அந்த தங்கமா ஒரு குளப்படி செய்யாம அப்படித்தான் நாங்க வளர்த்தாங்க அனுப்பி வச்சுக்கிறோம். அப்படித்தான் இருக்கு. உண்டபடியை பற்றி நாங்க சொல்ல வலிக்கிட்டா அப்படி இருக்கு, கேவலமா கிடையாது. திருந்துங்க. சரி, ஒருவரை பத்தி கேட்காங்க. அவன் தண்டை வாழ்க்கை பார்த்துக் கொள்வான். சரி, நான் கரண்ட் பில்லு முன்னால போட்டு பின்னால ஒரு கதை, ஒன்று அணிக்க ஒரு கதை, போட்டு பின்னால ஒரு கதை, புராணி பாடுறது, கோல் மூட்டுறது. சரி, நீ போட்டு வா. நான் கரண்ட் வேலையை நான் பாக்குறேன். நீ போ. என்ன பத்தி கேட்க கூட சொல்லிக்கிறேன். ஒரு கைக்கல போ. சும்மா அந்த கத்தி கொண்டு நான் என்ன சொன்னேன்? ஒரு நல்ல ஒரு படிக்க கூடிய வந்து வேலை செய்யறதுல சொன்னேன். அதுக்கு வந்து கூட கத்தி போட்டு போறேன்ப்பா. போறான், அங்கேயே போறான். அந்த பேரு நேரம் எடுக்கிறான். ஹலோ, ஓமாடா, இந்த கரண்ட் பில்லு கடை கூட வருதுன்னு சொல்லி கரண்ட் காரனை கூட்டி கொண்டு வர சொல்லி அவன் அக்குட்டி வந்து இங்க கத்தி போட்டு போறானாப்பா. உன் அக்குட்டி ஒரு பயங்கர மோசமான ஆளாடாப்பா. என்ன ஒரு கேவலமான ஆள். நான் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சு கொண்டு வந்தேன். இவன் தான் உங்க இந்த உதுவழிய ஊர்வல்ல போயெல்லாம் இந்த கதையில பரப்புறது, ஆக்களை சண்டை மூட்டி போடுறது போல. இப்பதான் உனக்கு சொன்னான், உனக்கு இப்பதான் சொன்னான். இன்றைக்கு உனக்கு குடுக்குற குடுவேல இப்பதான் சொன்னான் உனக்கு. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.